இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய முக்கியமான தகவல் கடினமாக உழைக்காதே நம் மலை போல் குவிய 8 சாணக்கியனின் ரகசியங்கள் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். உலகில் கடினமாக உழைக்கும் விலங்குகளில் ஒன்று கழுதை. காலை முதல் மாலை வரை தன் முதுகில் பெரும் சுமைகளை சுமந்து கொண்டு எஜமானன் காட்டும் வழியில் அது எந்த மறுப்புமின்றி நடந்து செல்கிறது. இவ்வளவு கடுமையான உழைப்பிற்கு பிறகு அதற்கு கிடைப்பது வெறும் வைக்கோலும் கொஞ்சம் தண்ணீரும் மட்டுமே. அது சுமப்பது கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள தங்கமாக இருந்தாலும் சரி, அல்லது வெறும் குப்பையாக இருந்தாலும் சரி, கழுதைக்கு அதன் மதிப்பு தெரியாது. அதன் வாழ்க்கை தரம் ஒருபோதும் உயரப்போவதுமில்லை. மனித வாழ்க்கையிலும் இதுவே மிகப்பெரிய கசப்பான உண்மையாக இருக்கிறது. மூளைக்கு சற்றும் வேலை கொடுக்காமல் வெறும் உடலை மட்டுமே வருத்தி உழைக்கும் மனிதனின் நிலை இந்த கழுதையின் நிலைக்கு ஒப்பானது. கடின உழைப்பு மட்டுமே ஒருவனை உயர்த்திவிடும் என்ற குருட்டு நம்பிக்கையில் பலர் தங்கள் வாழ்நாளை தொலைக்கிறார்கள். ஆனால் வெறும் உடல் உழைப்பு ஒருவனுக்கு அன்றாட உணவை மட்டுமே தருமே தவிர அவனது வறுமையை நிரந்தரமாக போக்காது. சமூகத்தில் அதிகாலை தொடங்கி நள்ளிரவு வரை வியர்வை சிந்தி உழைக்கும் எத்தனையோ மனிதர்கள் இன்றும் அதே வறுமை கோட்டில்தான் நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் உழைக்க தயங்குவதில்லை, ஆனால் சிந்திப்பதற்கு தயங்குகிறார்கள். ஒரு வேலையை செய்ய தொடங்கும் முன் இதை இன்னும் சுலபமாக எப்படி செய்வது? இந்த உழைப்பிற்கான உண்மையான பலன் எனக்கு கிடைக்கிறதா? இந்த உழைப்பு எனது எதிர்காலத்தை எப்படி மாற்றப் போகிறது என்ற கேள்விகளை அவர்கள் ஒருபோதும் தங்களிடம் கேட்டுக்கொள்வதில்லை. அவர்கள் தங்கள் உடலை ஒரு இயந்திரத்தை போல பயன்படுத்துகிறார்கள். இயந்திரம் எப்படி மின்சாரம் உள்ளவரை சுழன்று கொண்டே இருக்குமோ, அதே போல இவர்களும் உடலில் சக்தி இருக்கும் வரை கண்மூடித்தனமாக உழைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். இவர்களின் உழைப்பின் பலனை வேறு யாரோ ஒரு புத்திசாலி அறுவடை செய்து கொண்டிருக்கிறான். புத்திசாலி என்பவன் தன் உடலால் உழைக்காமல் மற்றவர்களின் உடல் உழைப்பை தன் மூளையால் ஆளத் தெரிந்தவன். உண்மையான செல்வம் என்பது கைகளில் ஏற்படும் தழும்புகளிலோ நெற்றியில் வழியும் வியர்வையிலோ இல்லை, அது மூளையில் உருவாகும் சிந்தனையில்தான் இருக்கிறது. ஒரு மரத்தை வெட்ட கொடுத்தால் அறிவாளி முதலில் கோடாரியை தீட்டுவதற்கு அதிக நேரத்தை செலவிடுவான். ஆனால் முட்டாள் மழுங்கிய கோடாரியை கொண்டு நாள் முழுவதும் மரத்தை வெட்டிக்கொண்டே இருப்பான். இங்கே கோடாரியை தீட்டுவது என்பது அறிவை வளர்த்துக் கொள்வதும் தந்திரங்களை கற்றுக்கொள்வதுமாகும். நீங்கள் செய்யும் தொழிலில் புதிய உத்திகளை கையாளாமல் வெறும் நேரத்தை மட்டுமே முதலீடு செய்தால் காலம் முழுவதும் உழைத்துக் கொண்டே இருக்க வேண்டியதுதான். உடல் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை மட்டுமே உழைக்க ஒத்துழைக்கும். முதுமை நெருங்கும் போது அந்த உழைப்பு நின்றுவிடும். இதை உணராமல் இளமையில் கிடைக்கும் சிறு சிறு வருமானத்திற்காக தங்கள் உடல் முழுவதையும் அர்ப்பணித்துவிட்டு முதுமையில் கையேந்தும் நிலைக்கு பலரும் தள்ளப்படுகிறார்கள். எனவே உழைப்பை உடல் சார்ந்து மட்டுமே பார்ப்பதை நிறுத்திவிட்டு அறிவு சார்ந்து பார்க்க பழக வேண்டும். ₹1 சம்பாதிக்க உங்கள் உடம்பை எவ்வளவு தூரம் வருத்துகிறீர்கள் என்பதை விட அந்த ₹1 எப்படி பல மடங்காக மாற்றுவது என்று சிந்திப்பதே அறிவார்ந்த உழைப்பு. கழுதையைப் போல தினமும் ஒரே பாதையில் மூட்டையை சுமந்து செல்வதால் எந்த மாற்றமும் வந்துவிடாது. உடல் உழைப்பை தாண்டி அதில் உங்களின் தனித்துவமான சிந்தனை எவ்வளவு இருக்கிறது என்பதை எடை போட வேண்டும். சிந்தனை இல்லாத உழைப்பு என்பது வெறும் கூலி வேலை மட்டுமே. அந்த வேலையை நாளை இயந்திரங்களோ அல்லது உங்களை விட குறைந்த கூலிக்கு உழைக்கத் தயாராக இருக்கும் வேறொருவரோ சுலபமாக தட்டி பறித்துவிட முடியும். ஆனால் உங்கள் மூளையின் உழைப்பை, உங்கள் அறிவுபூர்வமான வியூகத்தை யாராலும் எளிதில் திருடவோ மாற்றீடு செய்யவோ முடியாது. பணம் என்பது மனித குலம் கண்டுபிடித்த மிகச் சிறந்த வேலையாள், ஆனால் மிக மோசமான எஜமானன். பெரும்பாலான மனிதர்கள் தங்கள் வாழ்நாளின் மிகச் சிறந்த பகுதியை, இளமையை, ஆரோக்கியத்தை, தங்களின் குடும்பத்தோடு கழிக்க வேண்டிய பொன்னான நேரத்தை வெறும் பணத்திற்காக மட்டுமே விற்றுவிடுகிறார்கள். காலையில் கண் விழிப்பது முதல் இரவில் உறங்கும் வரை பணத்தை நோக்கியே அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். மனிதன் உழைக்கிறான். உழைத்த நேரத்திற்கு தக்கவாறு பணம் அவனுக்கு ஒரு குறிப்பிட்ட கூலியாக வந்து சேர்கிறது. இந்த முறையில் நீங்கள் எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு இன்று ஒரு நாளைக்கு ஓய்வு தேவை, உறக்கம் தேவை, நோயுற்றால் சிகிச்சை தேவை. உங்கள் உடலும் மூளையும் ஓய்வெடுக்கும் அந்த குறிப்பிட்ட மணி நேரங்களில் உங்களின் வருமானம் முற்றிலுமாக நின்று விடுகிறது. நீங்கள் பணத்திற்காக உழைக்கும் வரை உங்களுக்கான வருமானத்திற்கு ஒரு நிரந்தரமான எல்லை கோடு வகுக்கப்பட்டு விடுகிறது. உலகின் மிகப்பெரிய அறிவாளியாகவோ அல்லது பலசாலியாகவோ இருந்தாலும் ஒருவரால் ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்திற்கு மேல் ஒருபோதும் உழைக்க முடியாது என்பது இயற்கை விதித்திருக்கும் கட்டுப்பாடு. ஆனால் பணத்தின் இயல்பை முழுமையாக புரிந்து கொண்ட ஒருவன் பணத்தை ஒரு எஜமானனாக பார்ப்பதில்லை, மாறாக அதனை தனக்கான ஒரு விசுவாசமான போர்வீரனாகவே பார்க்கிறான்.
மனிதர்களுக்குத்தான் பசி, சோர்வு, உறக்கம், முதுமை ஆகியவை இருக்கின்றனவே தவிர பணத்திற்கு இவை எதுவுமே கிடையாது. அது 24 மணி நேரமும், வாரத்தின் 7 நாட்களும், வருடத்தின் 365 நாட்களும் உங்களுக்காக எவ்வித சலிப்புமின்றி உழைக்கக்கூடிய வல்லமை பெற்றது. உங்கள் கைகளில் இருக்கும் ஒவ்வொரு ரூபாய் நோட்டும் உங்களுக்காக உழைக்க காத்திருக்கும் ஒரு அடிமை. அந்த அடிமையை எப்படி வேலை வாங்குவது என்ற சூட்சுமத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு பெட்டிக்குள் அல்லது பீரோவிற்குள் பாதுகாப்பாக பூட்டி வைக்கப்படும் பணம் என்பது போர்க்களத்திற்கு செல்லாமல் பல ஆண்டுகளாக துருப்பிடித்து கிடக்கும் ஆயுதத்திற்கு சமமானது. காலப்போக்கில் பணவீக்கம் என்னும் கரையான் அந்த ஆயுதத்தின் கூர்மையை, அதாவது அந்த பணத்தின் வாங்கும் திறனை கொஞ்சம் கொஞ்சமாக அரித்து முற்றிலுமாக தின்றுவிடும். பணத்தை உங்களுக்காக உழைக்க வைப்பது என்பது சரியான இடங்களில் முதலீடு செய்வதை குறிக்கிறது. நீங்கள் ஈட்டும் செல்வத்தின் ஒரு பகுதியை தள்ளி வைத்து அதை உங்களுக்கான வருவாயை ஈட்டி தரும் எந்திரமாக நீங்கள் மாற்ற வேண்டும். நிலமாகவோ, தொழிலாகவோ அல்லது வேறு ஏதேனும் முதலீடாகவோ அதை விதைக்கும் போது அந்த பணம் உங்களுக்காக கூடுதல் பணத்தை ஈர்த்து வரத் தொடங்குகிறது. நீங்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் போதும், குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக பயணம் செய்யும் போதும் உங்கள் முதலீடு உங்களுக்காக சத்தமின்றி உழைத்துக் கொண்டே இருக்கும். ஒரு விவசாயி தன்னிடம் உள்ள சிறு விதையை நிலத்தில் ஊன்றி அது மரமாகி ஆயிரக்கணக்கான பழங்களை தரும் வரை எப்படி பொறுமையாக காத்திருக்கிறானோ, அதே பொறுமையோடு பணத்தை முதலீடு செய்து அதை வளரவிட வேண்டும். நீங்கள் வாங்கும் ஒரு தேவையற்ற ஆடம்பர பொருள் உங்களுக்காக காலம் முழுவதும் உழைக்க தயாராக இருந்த ஒரு சிறந்த வேலையாளை நீங்கள் ஈவிரக்கமின்றி கொன்று விடுவதற்கு சமம். முதலீடு என்னும் களத்தில் நீங்கள் இறக்கிவிடும் ஒவ்வொரு ரூபாயும் தனக்கு கீழ் பல சிறு சிறு போர் வீரர்களை உருவாக்கி ஒரு பெரும் படையையே உங்களுக்காக திரட்டி தரும் வலிமை வாய்ந்தது. மனித மனத்தின் இயல்பே ஒன்றை அடைந்தவுடன் மற்றொன்றின் மீது ஆசை கொள்வதுதான். ஆசைக்கு ஒருபோதும் நிரந்தரமான எல்லையே கிடையாது. அது அடித்துச் செல்லும் ஒரு காட்டாற்று வெள்ளம் போல எவ்வளவு செல்வத்தை கொட்டினாலும் தன்னுள் இழுத்துக் கொண்டு சென்றுவிடும். ஒரு மனிதன் செல்வத்தை ஈட்டுவதற்கும் அதனை தன் வசமே நிரந்தரமாக தக்க வைப்பதற்கும் முதல் தடையாக நிற்பது அவனது இந்த முடிவில்லாத ஆசைகள்தான். ஒருவன் எவ்வளவுதான் இரவும் பகலும் கடினமாக உழைத்து மலை போல பணத்தை குவித்தாலும் அவனது ஆசைகள் அந்த மலையை விட பெரியதாக இருந்தால் அவன் என்றென்றும் வறுமையில்தான் வாழ்ந்து கொண்டிருப்பான். ஒருவருடைய வருமானம் அதிகரிக்கும் போது இயல்பாகவே மனிதர்களின் வாழ்க்கை தரம் உயர்வதும் அதற்கேற்ப செலவுகள் மெல்ல மெல்ல அதிகரிப்பதும் சமூகத்தில் வழக்கமான ஒன்றுதான். ஆனால் அடிப்படை தேவைக்கும் தற்காலிக ஆடம்பரத்திற்கும் இடையிலான அந்த மெல்லிய கோட்டை புரிந்து கொள்ளாமல் கண்கள் காணும் அனைத்தின் மீதும் ஆசைப்படுவது ஒருவனை மீள முடியாத இருண்ட பொருளாதார சிக்கலில் தள்ளிவிடும். நாம் ஈட்டும் செல்வம் என்பது ஒரு குறிப்பிட்ட அளவிலான எல்லையை கொண்டது. ஆனால் நமது கற்பனையிலும் மனதிலும் அன்றாடம் புதிதாக தோன்றும் ஆசைகளுக்கு எந்தவிதமான வரம்பும் இருப்பதில்லை. இந்த வரம்பற்ற ஆசைகளை வரம்புக்குட்பட்ட வருமானத்தை கொண்டு நிறைவேற்ற முயற்சிப்பதே மனிதனின் அனைத்து பொருளாதார துன்பங்களுக்கும் மூல காரணமாக அமைகிறது. இன்றைய நவீன நுகர்வோர் கலாச்சார உலகில் பெரும்பாலான ஆசைகள் நமக்காகவோ நமது உண்மையான தேவைக்காகவோ உருவாகுவதில்லை, மற்றவர்களுக்காகவும் இந்த சமூகம் நம்மை பற்றி எவ்வளவு உயர்வாக நினைக்கும் என்ற மாயையான எண்ணத்திலும் தான் உருவாகின்றன. அண்டை வீட்டுக்காரர் ஒரு புதிய விலை உயர்ந்த வாகனம் வாங்கிவிட்டார் என்பதற்காக நாமும் நம் தகுதிக்கு மீறி கடனை உடனே வாங்கி ஒரு வாகனத்தை நிறுத்துவது, சிறிதும் பயன்படாத தேவையற்ற ஆடம்பர பொருட்களை வாங்கி வீட்டை நிரப்புவது போன்றவை ஒருபோதும் உண்மையான தேவைகளாகாது. அவை வெறும் சமூக அந்தஸ்தை நிலைநிறுத்திக் கொள்வதற்கான போலியான ஆசைகள் மட்டுமே. ஒவ்வொரு முறை நீங்கள் ஒரு புதிய ஆடம்பர பொருளின் மீது ஆசைப்படும் போதும் அதற்காக நீங்கள் செலவிடுவது உங்களின் சேமிப்பு பணத்தை மட்டுமல்ல, அந்த பணத்தை சம்பாதிக்க நீங்கள் ஈடாக கொடுத்த உங்களின் வாழ்நாளின் ஒரு முக்கிய பகுதியும் தான். ஆசைகளை கட்டுப்படுத்துவது என்பது உங்களை நீங்களே கடுமையாக வருத்திக் கொண்டு ஒரு சன்னியாசி போல வாழ வேண்டும் என்பதல்ல. மாறாக, எது உங்களுக்கு உண்மையான நீடித்த மகிழ்ச்சியை தருகிறது, எது தற்காலிகமான போலி மகிழ்ச்சியை தருகிறது என்பதை பகுத்தறியும் விவேகத்தை பெறுவதே ஆகும். உண்மையான பொருளாதார சுதந்திரம் என்பது நீங்கள் மாதந்தோறும் எவ்வளவு அதிகமாக சம்பாதிக்கிறீர்கள் என்ற எண்களில் இல்லை, மாறாக உங்களின் ஆசைகளை நீங்கள் எந்த அளவிற்கு உங்கள் கட்டுப்பாட்டிற்குள் அடக்கி வைத்திருக்கிறீர்கள் என்பதில்தான் ஒளிந்திருக்கிறது. ஆசைகளை அடக்க தெரிந்தவனுக்கு அவனிடம் உள்ள சிறு தொகையே நிம்மதியை தரும் பெரும் செல்வமாக தோன்றும். ஆனால் மனக்கட்டுப்பாடு சிறிதும் இல்லாதவனுக்கு இந்த உலகத்தின் அத்தனை செல்வங்களை கொண்டு வந்து கொட்டினாலும் அவனது மனம் இன்னும் வேண்டும் என்றே ஏங்கும். செல்வத்தை ஈட்டுவதற்கான உண்மையான அடித்தளமே தேவையில்லாத செலவுகளை தவிர்ப்பதில் இருந்துதான் தொடங்குகிறது. நீங்கள் வாங்க தூண்டப்படும் ஒவ்வொரு பொருளுக்கு முன்பும் இது எனக்கு இப்போது நிஜமாகவே அவசியமா என்ற ஒற்றை கேள்வியை கேட்டு பழகுங்கள். அந்த கேள்வி
உங்கள் சிந்தனையை தெளிவாக்கும். பல தேவையற்ற ஆசைகளின் வேர்களை தொடக்கத்திலேயே அறுத்து எறியும். ஆசைகளை அடக்குவது என்பது வெறுமனே காகித பணத்தை மிச்சப்படுத்தும் செயல் மட்டுமல்ல, அது உங்களின் எதிர்கால மன அமைதியை பாதுகாக்கும் ஒரு வலிமையான கவசம். மனதை கட்டுப்படுத்தி ஆசைகளுக்கு கடிவாளம் இடும்போது உங்களின் சிறு சேமிப்பு தானாகவே உயரத் தொடங்கும். அந்த சேமிப்பு நாளடைவில் பல்கி பெருகி உங்களுக்கு சேவை செய்யும் ஒரு மாபெரும் செல்வமாக உருவெடுக்கும். மனித வாழ்விற்கு அடிப்படையாக தேவைப்படும் விஷயங்கள் மிகச் சிலவே. உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க ஓர் இடம் ஆகியவையே மனிதனின் உயிர்வாழ்விற்கான அத்தியாவசிய தேவைகள். இந்த அடிப்படை தேவைகளை தாண்டி மனிதன் ஆசைப்படும் ஒவ்வொன்றும் ஆடம்பரத்தின் பட்டியலில் தான் சேரும். ஆனால் இன்றைய நவீன உலகில் இந்த தேவைக்கும் ஆடம்பரத்திற்கும் இடையிலான எல்லை கோடு முற்றிலும் அழிக்கப்பட்டுவிட்டது. ஒரு பொருளை பார்க்கும்போதே அது நமக்கு நிஜமாகவே தேவைப்படுகிறதா அல்லது நமது தற்பெருமைக்காக அது வாங்க நினைக்கிறோமா என்ற வேறுபாட்டை தெளிவாக பிரித்தறியும் திறனை கொண்டவனே உண்மையான அறிவாளி. சந்தைப்படுத்துதலும் நுகர்வோர் கலாச்சாரமும் மனிதனின் மூளையை சல்வை செய்து ஆடம்பர பொருட்களை கூட அத்தியாவசிய தேவைகள் போல நம்ப வைக்கின்றன. தகவல் தொடர்புக்கு ஒரு கைபேசி என்பது இன்றைய காலகட்டத்தில் ஒரு தேவைதான். ஆனால் அது பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கைபேசியாகத்தான் இருக்க வேண்டும் என்று அடம்பிடிப்பது அப்பட்டமான ஆடம்பரம். பசியை போக்கிக் கொள்ள சத்தான உணவு உண்பது தேவை. ஆனால் சமூகத்தில் தன் தகுதியை காட்டிக்கொள்ள விலை உயர்ந்த உணவகங்களுக்கு சென்று பெருமைக்காக பணத்தை கரியாக்குவது ஆடம்பரம். இந்த சிறு வேறுபாட்டை புரிந்து கொள்ளாத வரை உங்கள் வருமானம் எவ்வளவு உயர்ந்தாலும் அது பற்றாக்குறையாகவே தோன்றும். ஒரு பொருளை வாங்கும் முன் இது இல்லாமல் என்னால் அடுத்த சில நாட்களுக்கு இயல்பாக வாழ முடியுமா என்ற கேள்வியை உங்களுக்குள் நேர்மையாக கேட்டு பாருங்கள். வாழ முடியும் என்ற பதில் கிடைத்தால் அந்த பொருள் நிச்சயமாக ஒரு தற்காலிக ஆடம்பரமே. ஆடம்பர பொருட்கள் அவற்றை வாங்கும் அந்த நொடியில் மட்டுமே மூளையில் ஒருவிதமான போலி மகிழ்ச்சியையும் கர்வத்தையும் உருவாக்கும். ஆனால் அந்த தற்காலிகமான உணர்வுக்காக நீங்கள் ஈடாக கொடுப்பது பல நாட்கள் நீங்கள் சிந்திய வியர்வையையும் உங்கள் எதிர்கால பாதுகாப்பிற்கான சேமிப்பையும் தான். சமூகத்தில் அடுத்தவர்கள் உங்களை பற்றி என்ன நினைப்பார்கள், அவர்கள் முன் உங்களை எப்படி பணக்காரராக காட்டிக்கொள்வது என்ற போலியான எண்ணத்தில்தான் பெரும்பாலான ஆடம்பர செலவுகள் கண்மூடித்தனமாக செய்யப்படுகின்றன. தன் தகுதிக்கு மீறிய ஆடம்பரங்களை தேடி ஓடுபவன் தனக்குத்தானே ஒரு கண்ணு உக்கு தெரியாத பொருளாதார சிறையை சிறுக சிறுக கட்டிக்கொள்கிறான். அடுத்தவர்களின் கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக நீங்கள் செலவிடும் ஒவ்வொரு ரூபாயும் உங்கள் நிதி சுதந்திரத்தை உங்களிடமிருந்து பறித்துவிடும். அறிவாளியான மனிதன் எந்த ஒரு பொருளையும் உணர்ச்சி வசப்பட்டு வாங்குவதில்லை, அதனை கூர்மையான பகுத்தறிவோடு எடை போடுகிறான். அந்த செலவு அவனது வாழ்க்கை தரத்தை உண்மையாகவே மேம்படுத்துகிறதா அல்லது வயிறும் பகட்டிற்காக செய்யப்படுகிறதா என்பதை துல்லியமாக கணக்கிடுகிறான். அடிப்படை தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதில் கஞ்சத்தனம் காட்டக்கூடாது. அதே வேளையில் ஆடம்பர பொருட்களின் மீது குருட்டுத்தனமான மோகம் கொள்ளவும் கூடாது. ஒரு பொருளின் உண்மையான மதிப்பு என்பது அது எவ்வளவு விலை உயர்ந்தது என்ற விலை குறியீட்டில் இல்லை, அது உங்கள் அன்றாட வாழ்வில் எந்த அளவு பயனுள்ளதாக இருக்கிறது என்பதில்தான் இருக்கிறது. பகட்டான பொருட்கள் சமூகத்தில் தற்காலிக பார்வையை ஈர்க்கலாம், ஆனால் அவை ஒருபோதும் நிரந்தரமான மரியாதையையோ நிதி பாதுகாப்பையோ தராது. ஒரு சாதாரண கடிகாரமும் பல லட்சம் ரூபாய் கடிகாரமும் காட்டுவது ஒரே நேரத்தை தான் என்ற தெளிவு பிறக்கும் போது வீணான செலவுகள் தானாகவே நின்று பணத்தின் ஓட்ட முதலீட்டை நோக்கி திரும்பத் தொடங்கும். வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்திலும் இரு துருவங்களில் பயணிப்பது எப்போதுமே ஆபத்தானதுதான். இந்த பொருளாதார விதியும் அதற்கு விதிவிலக்கல்ல. பணத்தை கையாளுவதில் மனிதர்கள் பொதுவாக இரண்டு தீவிரமான நிலைகளுக்கு தள்ளப்படுகிறார்கள். ஒருபுறம் பணத்தை மட்டுமே குறியாக கொண்டு அதனை செலவிடவே அஞ்சி அதீத கஞ்சத்தனத்துடன் வாழும் மனிதர்கள். மறுபுறம் நாளை என்ன நடக்கும் என்ற எந்தவிதமான சிந்தனையும் இன்றி கையில் கிடைக்கும் பணத்தை எல்லாம் வந்த வேகத்தில் கண்மூடித்தனமாக செலவழித்து தீர்க்கும் மனிதர்கள். இந்த இரண்டு அதீத குணங்களுமே ஒரு மனிதனின் வீழ்ச்சிக்கு காரணமாக அமைகின்றன. கஞ்சத்தனம் என்பது ஒரு வகையான மனநோய். தன்னிடம் போதுமான செல்வம் இருந்தும் தன் அடிப்படை தேவைகளுக்கும் ஆரோக்கியத்திற்கும் தன் குடும்பத்தினரின் நியாயமான ஆசைகளுக்கும் கூட பணத்தை செலவிட தயங்குபவன் ஒரு ஏழைக்கு சமமானவனே. அவன் பணத்திற்கு எஜமானனாக இல்லை, மாறாக அந்த பணத்தை இரவும் பகலும் பாதுகாக்கும் வெறும் காவலாளியாக மட்டுமே தன் வாழ்நாளை கழிக்கிறான். அவனது செல்வம் அவனுக்கும் பயன்படாமல் மற்றவர்களுக்கும் பயன்படாமல் இறுதியில் மண்ணுக்குத்தான் இரையாகும். எந்நேரமும் பணத்தை இழந்து விடுவோமோ என்ற அச்சத்திலேயே வாழும் கஞ்சனிடம் செல்வம் இருந்தாலும் ஒருபோதும் நிம்மதி இருக்காது. மறுமுனையில்
ஆடம்பரமே வாழ்க்கை என்று நினைத்து வரம்பின்றி செலவழிப்பவன் தனக்கு தானே சவக்குழியை தோண்டிக் கொள்கிறான். தனது வருமானத்தின் அளவை உணராமல் சமூகத்தின் முன் தன் பகட்டை காட்டிக் கொள்வதற்காக எதிர்கால சேமிப்பை துச்சமாக நினைத்து அளிப்பவன் சிறு காற்றில் சிக்கிய சருகு போல ஒரு சிறிய பொருளாதார நெருக்கடி வந்தாலும் நிலை குலைந்து போவான். அதீத செலவு ஒருவனை மிக விரைவாக கடனாளியாக்கி அவனது நிம்மதியை பறித்துவிடும். நாளைக்கு வருமானம் வரவில்லை என்றால் தனது நிலை என்ன ஆகும் என்ற எந்தவிதமான தற்காப்பு திட்டமும் இன்றி நிகழ்கால களியாட்டங்களில் மட்டுமே மூழ்கி கிடப்பவன் ஒரு நாள் வறுமையின் இருளில் நிரந்தரமாக சிக்கிக் கொள்வான். எனவேதான் இந்த இரண்டு ஆபத்தான பாதைகளுக்கும் நடுவே உள்ள நடுத்தர வழியை தேர்ந்தெடுப்பதே ஒரு சிறப்பான வாழ்க்கைக்கு அடிப்படையாக அமைகிறது. ஒரு வீணையின் நரம்புகளை மீட்டி இசையை உருவாக்க வேண்டுமென்றால் அந்த நரம்புகளை அதிக இறுக்கமாகவும் இருக்கக்கூடாது, அதிக தளர்வாகவும் இருக்கக்கூடாது. இறுக்கினால் அருந்துவிடும், தளர்த்தினால் இசை வராது. பணமும் அப்படித்தான். நடுத்தர பாதை என்பது உங்கள் அடிப்படை தேவைகளை சற்றும் குறைவில்லாமல் நிறைவு செய்து கொள்வதோடு வாழ்க்கையின் நியாயமான இனவளையும் தடையின்றி அனுபவித்து அதே வேளையில் எதிர்கால பாதுகாப்பிற்கான சேமிப்பையும் முதலீட்டையும் தவறாமல் செய்வதாகும். எங்கு செலவழிக்க வேண்டும், எங்கு சேமிக்க வேண்டும் என்ற தெளிவான புரிதலே இந்த நடுத்தர பாதையின் அணிவே. கல்வி, ஆரோக்கியம், தரமான உணவு ஆகியவற்றில் ஒருபோதும் கஞ்சத்தனம் காட்டக்கூடாது. அதேபோல தேவையற்ற ஆடம்பரம், போலி கரவம் ஆகியவற்றில் ஒருபோதும் தாராளம் காட்டக்கூடாது. நீங்கள் உழைத்து சம்பாதிக்கும் பணம் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் தர வேண்டும், பாதுகாப்பையும் தர வேண்டும். நிகழ்காலத்தை முழுமையாக அழித்துவிட்டு எதிர்காலத்திற்காக மட்டுமே பணத்தை பூட்டி வைப்பது எவ்வளவு பெரிய முட்டாள்தனமோ அதே அளவு முட்டாள்தனம் எதிர்காலத்தையே மறந்துவிட்டு நிகழ்கால ஆடம்பரத்திற்காக சேமிப்பு முழுவதையும் அழிப்பதும். கீழே ஓட்டை உள்ள பானையில் எவ்வளவு நீரை ஊற்றினாலும் அந்த பானை ஒருபோதும் நிறையாது. போலவே வருமானம் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் செலவு செய்யும் பணத்தை மீதான விழிப்புணர்வு இல்லாத ஒருவனிடம் செல்வம் ஒருபோதும் நிலைக்காது. நாம் கடினமாக உழைத்து சம்பாதிக்கும் பணத்தை விட அந்த பணத்தை எப்படி செலவிடுகிறோம் என்பதில்தான் நமது உண்மையான பொருளாதார பாதுகாப்பு அடங்கியிருக்கிறது. பலரும் தங்கள் வாழ்வில் செய்யும் மிகப்பெரிய பிழை என்னவென்றால் பெரிதாக வரும் வருமானத்தை மட்டுமே முழுமையாக நம்பி தினசரி நடக்கும் சிறு சிறு செலவுகளை கணக்கில் கொள்ளாமல் சாதாரணமாக விட்டுவிடுவதாகும். ஒரு பிரம்மாண்டமான கப்பலை கூட கண்டுகொள்ளாமல் விடப்பட்ட ஒரு சிறிய ஓட்டை நடுக்கடலில் மூழ்கடித்துவிடும். அதப்போலவே நாம் அலட்சியப்படுத்தும் அந்த சிறிய அளவிலான செலவுகள் தான் காலப்போக்கில ஒன்று திரண்டு ஒரு மாபெரும் பொருளாதார வீழ்ச்சியாக மாறி நம்மை இருளில் தள்ளுகின்றன. ஒவ்வொரு மாதமும் நம் கைகளை விட்டு பணம் எங்கே, எந்த திசையை நோக்கி செல்கிறது என்பதை துல்லியமாக அறியாமல் இருப்பது காரிருள் சூழ்ந்த அறையில் இலக்கு இல்லாமல் அம்புகளை எய்வதற்கு சமமானது. ஒரு சிறந்த அரசன் தனது ராஜ்யத்தின் எல்லையில் நடக்கும் மிகச் சிறிய அசைவுகளை கூட தனது ஒற்றர்கள் மூலம் எப்படி தன் கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருப்பானோ அதே அளவிலான விழிப்புணர்வோடு ஒருவன் தனது பையிலிருந்து வெளியேறும் ஒவ்வொரு ரூபாயையும் கண்காணிக்க வேண்டும். நீங்கள் செலவிடும் ஒவ்வொரு காசும் உங்கள் முழுமையான ஒப்புதலுடனும் காரண காரியங்களுடனும் மட்டுமே உங்களை விட்டு பிரிய வேண்டும். அன்றாட செலவுகளை தொடர்ந்து கண்காணித்து அதனை பதிவு செய்யும் பழக்கம் ஒரு மனிதனுக்கு தனது பொருளாதாரத்தின் மீதான ஒரு தெளிவான கண்ணாடியை வழங்குகிறது. எந்த இடத்தில் அத்தியாவசிய தேவைகளுக்காக பணம் செல்கிறது, எந்த இடத்தில் வெறும் உணர்ச்சி வசப்பட்ட பகட்டிற்காக வீணடிக்கப்படுகிறது என்பதை இந்த விழிப்புணர்வு மட்டுமே வெளிச்சம் போட்டு காட்டும். பணத்தை கையாளுவதில் மனதளவில் எப்போதும் கூர்மையான கவனத்தை வைத்திருக்க வேண்டும். நாம் ரத்தம் சிந்தி சம்பாதித்த பணம் நமது கவனத்திற்கு வராமலேயே நம்மை அறியாமலேயே கரைகிறது என்றால் நம் சொந்த உழைப்பின் மீதான அதிகாரத்தை நாமே இழந்துவிட்டோம் என்பதே நிதர்சனமான உண்மை. சமூகத்தில் பெரும்பாலான மனிதர்கள் மாத கடைசியில் கையில் ₹1 கூட இல்லாத நிலையில்தான சம்பாதித்த பணம் முழுவதும் எங்கே போனது என்று திகைத்து சுவரில் முட்டிக்கொள்கிறார்கள். பணத்தை உங்களை நோக்கி ஈர்ப்பதை விட அது உங்களை விட்டு பிரியும் ஒவ்வொரு நொடியிலும் அதன் காரணம் நியாயமானதா, அது எதிர்காலத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்துமா என்பதை ஆராயும் நுண்ணறிவே விழிப்புணர்வின் உச்சம். உங்களை சுற்றியுள்ள தேவையற்ற செலவுகளை கண்டறிந்து அந்த பொருளாதார துளைகளை தாமதமின்றி அடைக்கும் போதுதான் உங்கள் உழைப்பின் முழுமையான பலன் வேறு எங்கும் சிதறாமல் உங்கள் கைகளிலேயே முழுமையாக தங்கத் தொடங்கும். உலகில் ஒரு மனிதனை உயிருடனேயே மெல்ல மெல்ல கொல்லும் ஆயுதங்கள் என்று எதையாவது குறிப்பிட வேண்டுமென்றால் அதில் முதலிடம் பிடிப்பது அவனது கழுத்தை நெரிக்கும் கடன்தான்.
நெருப்பு, நோய், எதிரி மற்றும் கடன் ஆகிய இந்த நான்கையும் ஒருபோதும் சிறிதளவு கூட மிச்சம் வைக்கக்கூடாது என்பது எழுதப்படாத விதியாகும். இதில் நெருப்பையோ, நோயையோ, எதிரியையோ கூட ஒரு மனிதன் தனது கண்களால் பார்த்து நேரடியாக போராடி வென்றுவிட முடியும். ஆனால் கடன் என்னும் மாய அரக கண்களுக்கு தெரியாமல் அவனது உழைப்பையும் நிம்மதியையும் ரவத்தையும் இறுதியில் உயிரையும் கொஞ்சம் கொஞ்சமாக உறிஞ்சி குடித்துவிடும். ஒரு சிறு நெருப்பு பொறி எப்படி ஒரு பெரும் காட்டையே எரித்து சாம்பல் ஆக்கும் வல்லமை கொண்டதோ, அதே போல கவனக்குறைவாக வாங்கி செலவழிக்கும் ஒரு சிறிய கடனானது வட்டி, கூட்டு வட்டி என்று பல்கி பெருகி ஒரு இதனின் வாழ்நாள் முழுவதையும் அடிமை சாசனமாக எழுதி வாங்கிக் கொள்ளும். இன்றைய நவீன நுகர்வோர் சமூகத்தில் கடன் வாங்குவது என்பது மிகவும் எளிதாக்கப்பட்டு அது ஒரு சகஜமான வாழ்க்கை முறையாகவே அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது. கையில் காசு இல்லாவிட்டாலும் நாளைய வருமானத்தை அடமானம் வைத்து இன்றைய ஆடம்பரத்தை அனுபவிக்க தூண்டும் மாய வலைகள் எங்கும் சத்தமின்றி விரிக்கப்பட்டுள்ளன. இந்த வலையில் சிக்கும் ஒருவன் தனக்கு சொந்தமில்லாத பணத்தை கொண்டு சமூகத்தின் முன் தற்காலிகமாக தன்னை பெரிய செல்வந்தனை போல காட்டிக்கொள்கிறான். பிறர் கண்முன் தன் போலி அந்தஸ்தை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக அவன் எடுக்கும் ஒவ்வொரு கடனும் அவனுக்கான கண்ணுக்கு தெரியாத சிறைச்சாலையை கட்டி எழுப்புகிறது. அந்த தற்காலிக பெருமைக்காக அவன் விலையாக கொடுப்பது அவனது எதிர்கால சுதந்திரத்தையும் மன அமைதியையும் தான். கடன் வாங்கியவன் தன் உழைப்பின் மீதுள்ள முழுமையான உரிமையை முற்றிலுமாக இழக்கிறான். அவன் ஒவ்வொரு நாளும் சிந்தும் ஒவ்வொரு துளி வியர்வையும் அவனுக்காகவோ அவனது குடும்பத்தின் உண்மையான மகிழ்ச்சிக்காகவோ பயன்படாமல் அவனுக்கு கடன் கொடுத்த எஜமானனின் கஜானாவை நிரப்புவதற்காக மட்டுமே அர்ப்பணிக்கப்படுகிறது. வாங்கிய கடனை திருப்பிச் செலுத்தும் வரை ஒருவனால் ஒருபோதும் நிம்மதியாக உறங்கவோ சுதந்திரமாக சுவாசிக்கவோ முடியாது. இரவில் அவன் தூங்கும் போதும் அவனது கடன் அவனுக்காக விழித்திருந்து அவனது எதிர்காலத்தை அழிக்கும் வேலையை செய்து கொண்டே இருக்கும். கடன் கொடுத்தவன் முன்னால் தலைகுனிந்து கைகட்டி நிற்கும் போது ஒரு மனிதன் தன் வாழ்நாள் முழுவதும் கடுமையாக போராடி கட்டி எழுப்பிய அத்தனை சுயமரியாதையும் சமூக கரவமும் ஒரே நொடியில் சுக்குநூறாக உடைந்து சிதறுகின்றன. கடன் என்பது ஒரு கொடிய தொற்று நோயை போன்றது. அது முதலில் மனிதனின் பொருளாதார பலத்தை அழிக்கிறது, பின்னர் அவனது மன உறுதியை சிதைக்கிறது, உறவுகளுக்கு இடையே விரிசலை ஏற்படுத்துகிறது. கடன் என்ற சங்கிலியால் ஒருமுறை பிணைக்கப்பட்டு விட்டால் மனிதன் தன் வாழ்நாள் முழுவதையும் அந்த சங்கிலியை அறுக்கவே செலவிட வேண்டியதற்கும் அவனால் புதிய சிகரங்களை ஒருபோதும் சுதந்திரமாக திட்டமிட்டு எட்டவே முடியாது. செல்வத்தை ஈட்டுவது ஒரு கலை என்றால் அதனை எந்தவிதமான களங்கமும் இன்றி அறவழியில் ஈட்டுவது ஒரு மாபெரும் தவம். இன்றைய அவசர உலகில் எப்படியாவது குறுக்கு வழியில் குறுகிய காலத்தில் பெருஞ்செல்வத்தை சேர்த்துவிட வேண்டும் என்ற அதீத பேராசை பலருடைய கண்களை முழுமையாக மறைத்து விடுகிறது. நேர்மையற்ற வழியில் பிறரை ஏமாற்றியோ பிறர் வயிற்றில் அடித்தோ சம்பாதிக்கப்படும் பணம் ஆரம்பத்தில் ஒருவனுக்கு மாபெரும் வெற்றியையும் சமூகத்தில் ஒரு போலியான அதிகாரத்தையும் தருவது போல தோற்றமளிக்கும். ஆனால் அந்த தற்காலிக வெற்றி என்பது வெறும் மணலின் மீது எந்தவித அடித்தளமும் இன்றி கட்டப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான மாளிகையை போன்றது. ஒரு சிறு காற்றடித்தாலும் அது அடித்தளத்தோடு சரிந்து சுக்குநூறாக உடைந்துவிடும். அறநெறி தவறி ஈட்டப்பட்ட செல்வம் என்பது பார்ப்பதற்கு மிகவும் சுவையாகவும் கவர்ச்சியாகவும் தோன்றும் ஒரு கொடிய விஷம் கலந்த கனியை போன்றது. அதனை ஆசையோடு உண்ணும் வரை அதிலிருக்கும் எந்த ஆபத்தும் வெளிப்படையாக தெரிவதில்லை. ஆனால் உடலுக்குள் சென்ற பிறகு அது கொஞ்சம் கொஞ்சமாக மனிதனின் உயிரை உள்ளிருந்து குடித்துவிடும். தர்மத்திற்கு புறம்பாக வரும் பணம் ஒருபோதும் தனித்து வருவதில்லை. அது தன்னோடு சேர்த்து பலரது கண்ணீரையும் சாபங்களையும் கணக்கில்லாத நிம்மதியற்ற இரவுகளையும் சேர்த்தே தன் முதுகில் சுமந்து வருகிறது. ஒருவன் தனது நேர்மையற்ற செயல்களால் குவிக்கும் செல்வம் அவனது வாழ்நாளில் மட்டுமே அவனுக்கு தண்டனையை தருவதில்லை. அது ஒரு கொடிய தொற்று நோயைப் போல அவனது அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கும் பரவி அவனது ஒட்டுமொத்த சந்ததியையே வேரோடு அழித்துவிடும் கொடிய ஆற்றல் கொண்டது. தீய வழியில் வந்த பணம் ஒருபோதும் ஒரு வீட்டில் நீண்ட காலம் நிலைத்து நிற்காது. அது எந்த வழியில் வந்ததோ வந்த வேகத்திலேயே அனத்த வீட்டின் நிம்மதியையும் ஆரோக்கியத்தையும் ஒட்டுமொத்தமாக திருடிக்கொண்டு இருமடங்கு வேகமாக தப்பித்து வெளியேறிவிடும். ஆனால் ஒருவன் தனது தூய்மையான வியர்வையாலும் நேர்மையான உழைப்பாலும் ஈட்டும் செல்வம் அளவில் மிக சிறியதாக இருந்தாலும் அது உறுதியான பாறையின் மீது கட்டப்பட்ட கோட்டையைப் போலச் பல தலைமுறைகளை தாண்டியும் நிலைத்து நிற்கும் மாபெரும் வலிமையை கொண்டது. வழியில் சம்பாதித்த ஒவ்வொரு ரூபாயும் அந்த வீட்டின் ஆணிவேரை மேலும் மேலும் வலுவாக்குகிறது. தர்மத்தின் வழியில்
நடப்பவன் இரவு உறங்கச் செல்லும் போது அவனது மனம் எந்தவிதமான குற்ற உணர்வாலும் அலைக்கழிக்கப்படுவதில்லை. அவனது தூக்கம் எந்தவிதமான பயமுமற்ற மிக ஆழமான அமைதியை கொண்டதாக இருக்கிறது. பணம் என்பது ஒரு வெற்றுத்தாள் அல்லது உலோகத் துண்டு மட்டுமே. அதன் உண்மையான குணாதிசயம் அதனை எந்த வழியில் நாம் அடைகிறோம் என்பதில்தான் முழுமையாக தீர்மானிக்கப்படுகிறது. நேர்மையான முறையில் ஈட்டப்பட்ட பணம் மட்டுமே உங்களுக்கு ஒரு விசுவாசமான போர்வீரனைப் போல என்றென்றும் பாதுகாப்பாக நிற்கும். அது உங்களுக்காக நேர்மையாகவும் உண்மையாகவும் உழைத்து உங்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும். ஆனால் திருட்டிலோ லஞ்சத்திலோ அல்லது பிறரை வஞ்சித்தோ பெறப்பட்ட பணம் உங்களுக்கு ஒருபோதும் விசுவாசமாக இருக்காது. அது எப்போது வேண்டுமானாலும் தன் எஜமானனையே திரும்பி தாக்கும் ஒரு கொடிய விஷப்பாம்பை போல உங்கள் வீட்டிற்குள்ளேயே இருளில் பதுங்கியிருக்கும். தர்மத்தின் அடிப்படையில் அமையாத எந்த ஒரு செல்வமும் ஒரு மனிதனுக்கு உண்மையான மகிழ்ச்சியை தரவே இயலாது என்பதை முழுமையாக உணர்ந்து நேர்மையான உழைப்பை மட்டுமே தனது வாழ்வின் முழுமையான மூலதனமாக கொள்ளும் மனிதனின் வாழ்க்கையே காலங்காலமாக போற்றப்படுகிறது. வானத்தில் இருந்து விழும் ஒற்றை மழைத்துளி பார்ப்பதற்கு மிகச் சிறியதாகவும் எந்தவிதமான பெரும் வலிமையும் அற்றதாகவும் தோன்றலாம். ஆனால் அந்த சிறிய மழைத்துளிகள் சலிப்பின்றி தொடர்ந்து ஓரிடத்தில் ஒன்றாகச் சேரும்போது அது எந்த மாபெரும் தடையையும் உடைத்தெறியும் வல்லமை கொண்ட ஒரு பிரம்மாண்டமான பெருங்கடலாக உருவெடுக்கிறது. மனிதர்களின் பொருளாதார வாழ்க்கையிலும் செல்வத்தை உருவாக்குவதற்கு இதே இயற்கை விதிதான் மிக துல்லியமாக பொருந்தும். பலரும் தங்கள் வாழ்க்கையில் பொருளாதார சுதந்திரத்தை அடைய முடியாமல் வறுமையிலேயே உழல்வதற்கு காரணம் அவர்கள் ஒரே இரவில் ஏதேனும் ஒரு மாயாஜாலம் நடந்து பெரும் செல்வத்தை அடைந்துவிட வேண்டும் என்று வீணான பகல் கனவு காண்பதுதான். மாதம் 100 ரூபாயோ அல்லது 500 ரூபாயோ சேமிப்பதால் என் வாழ்க்கையில் என்ன பெரிய மாற்றம் நடந்துவிடப் போகிறது என்ற அலட்சியமான எண்ணமே பலரின் நிதி வீழ்ச்சிக்கு தொடக்கமாக அமைகிறது. இன்று உங்கள் கைகளில் இருக்கும் அந்த சிறிய தொகையை நீங்கள் அவமதித்து சாதாரணமாக செலவழித்து விட்டால் நாளை ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கும் வாய்ப்பை நீங்கள் உங்கள் கைகளாலேயே நிரந்தரமாக அழித்து விட்டீர்கள் என்றுதான் பொருள். ஒரு கரையான் தனது வாயில் எடுத்து வரும் ஒற்றை மண்துகள் மிக சிறியது. ஆனால் அது சலிப்பின்றி தொடர்ந்து பல மாதங்கள் செயல்படும் போது மனிதர்களை விட பெரிய ஒரு மிக உறுதியான புற்றை கட்டி எழுப்புகிறது. சேமிப்பு என்பதும் ஒரு வகையான தொடர் தவம் போன்றதுதான். நீங்கள் எவ்வளவு அதிகமாக சம்பாதிக்கிறீர்கள் என்பதில் உங்களின் உண்மையான பொருளாதார பலம் இருப்பதில்லை. உங்கள் வருமானத்தில் எவ்வளவு பகுதியை நீங்கள் எவ்வித சமரசமும் இன்றி எதிர்காலத்திற்காக தொடர்ந்து தக்கவைக்கிறீர்கள் என்பதில்தான் அது முழுமையாக அடங்கியிருக்கிறது. மாதம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதித்து அனைத்தையும் பகட்டிற்காக செலவழிப்பவனை விட வெறும் 10,000 ரூபாய் சம்பாதித்து அதில் சிறு தொகையை தவறாமல் சேமிப்பவனே பொருளாதார ரீதியாக மிகவும் புத்திசாலி. சேமிப்பு என்பது வெறும் எண்களின் கணக்கு அல்ல, அது ஒரு மனிதனின் ஆழமான கட்டுப்பாடு மற்றும் ஒழுக்கத்தின் அடையாளம். சிறு சேமிப்பை தொடர்ந்து செய்யும் பழக்கம் ஒரு மனிதனுக்கு தனது உழைப்பின் மீதான மதிப்பையும் எதிர்காலத்தின் மீதான ஆழமான நம்பிக்கையையும் நாளுக்கு நாள் வளர்க்கிறது. இன்று நீங்கள் தள்ளி வைக்கும் ஒவ்வொரு சிறு தொகையும் உங்களின் எதிர்கால சுதந்திரத்திற்காக நீங்கள் விலை கொடுத்து வாங்கும் ஒரு உறுதியான செங்கல் போன்றது. இந்த செங்கற்களை எவ்வித தடையுமின்றி தொடர்ந்து அடுக்கும்போதுதான் உங்களுக்கான ஒரு மாபெரும் பாதுகாப்பான பொருளாதார கோட்டை உருவெடுக்கும். கையில் கிடைக்கும் சிறு தொகையை சாதாரணமாக எண்ணி அதனை தற்காலிக ஆடம்பரங்களுக்காக தூக்கி எறியும் போது அந்த பணம் மட்டும் உங்களை விட்டு போவதில்லை. அந்த பணம் எதிர்காலத்தில் ஈட்டி தரக்கூடிய பெரும் லாபமும் சேர்ந்தே உங்களை விட்டு செல்கிறது. துளிகளாக சேர்க்கப்படும் பணம் சரியான இடங்களில் முதலீடு செய்யப்படும் போது அது கூட்டு வட்டி என்னும் மாயாஜாலத்தால் பல்கி பெருகத் தொடங்குகிறது. தொடக்கத்தில் மிகவும் மெதுவாக நகர்வது போல் தோன்றும் அந்த சிறு சேமிப்பு காலப்போக்கில் ஒரு பனிப்பந்து மலையிலிருந்து கீழே உருண்டு வரும்போது தன்னோடு சேர்த்து சுற்றியுள்ள அனைத்தையும் இழுத்து எப்படி பிரம்மாண்டமான அளவை அடைகிறதோ அதே போன்ற ஒரு மாபெரும் செல்வமாக உருமாறும். ஒரு விவசாயிக்கு விதையின் உண்மையான மதிப்பு என்னவென்று மிக துல்லியமாக தெரியும். அவனது வீட்டில் வறுமை தலைவிரித்து ஆடினாலும் கடுமையான பசி அவனது குடலை அரித்தாலும் எதிர்காலத்திற்காக அவன் பாதுகாப்பாக வைத்திருக்கும் விதை நெல்லை ஒருபோதும் சமைத்து சாப்பிட மாட்டான். அந்த விதை நெல்லை இன்று சமைத்து உண்டால் அவனது இன்றைய ஒரு நாள் பசி மட்டுமே தற்காலிகமாக தீரும். ஆனால் அதனை நிலத்தில் உழுது முறையாக விதைத்தால் நாளை அவனது தலைமுறையின் பசியே நிரந்தரமாக தீரும் என்ற இயற்கையின் மாபெரும் ரகசியத்தை அவன் ஆழமாக உணர்ந்திருக்கிறான். மனிதர்களின் கைகளில் புழங்கும் பணமும் அத்தகைய உயிர் சக்தி கொண்ட ஒரு வலிமையான விதைதான். அந்த விதையை ஒருவன் எப்படி தனது வாழ்க்கையில் கையாள்கிறான் என்பதை பொறுத்தே அவனது ஒட்டுமொத்த பொருளாதார எதிர்காலமும் தீர்மானிக்கப்படுகிறது. முட்டாள்கள் பணத்தை வெறும் காகிதமாகவும்
தங்களின் அன்றாட பசியையும் ஆடம்பர ஆசைகளையும் உடனடியாக தீர்த்துக் கொள்ளும் ஒரு சுவையான உணவாகவும் மட்டுமே பார்க்கிறார்கள். கையில் பணம் கிடைத்த மறுகணமே அதை தற்காலிக இன்பங்களுக்காக செலவழித்து அந்த விதையை முளைக்க விடாமல் அதன் கருவிலேயே ஈவிரக்கமின்றி அழித்து விடுகிறார்கள். பணத்தை உணவாக நினைத்து தின்று தீர்ப்பவன் தன் எதிர்கால செல்வத்தின் ஆணிவேர்களை தானே தனது சொந்த கைகளால் அரிக்கிறான் என்று அர்த்தம். இன்று நீங்கள் வாங்கும் தேவையற்ற ஆடம்பர பொருட்களும் மற்றவர்களை கவரச் செய்யும் பகட்டான செலவுகளும் நீங்கள் கொடூரமாக சமைத்து சாப்பிடும் உங்களுக்கான எதிர்கால விதைகள். முட்டாள் தனது விதைகளை தொடர்ந்து ஈவு இரக்கமின்றி தின்று கொண்டே இருப்பதால் அவன் வாழ்நாள் முழுவதும் தன் பசியை போக்கிக் கொள்ள அடுத்தவர்களிடம் வேலைக்காரனாக கைகட்டி நின்றும் முதுமையிலும் ஓய்வின்றி உழைத்துக் கொண்டும் இருக்க வேண்டிய கொடிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுகிறான். ஆனால் அறிவாளியான மனிதன் பணத்தை ஒருபோதும் உடனடியாக செலவழிப்பதற்கான ஒரு நுகர்வு பொருளாக பார்ப்பதில்லை. அதனை தனது எதிர்கால சுதந்திர சாம்ராஜ்யத்தை உருவாக்குவதற்கான ஒரு பிரம்மாண்டமான விதையாகவே பார்க்கிறான். அவன் தன் வியர்வையால் ஈட்டும் ஒவ்வொரு ரூபாயிலிருந்தும் ஒரு குறிப்பிட்ட பகுதியை தவறாமல் தனியே பிரித்து அதனை முதலீடு என்னும் வளமான நிலத்தில் மிகவும் கவனமாக தொடர்ந்து விதைக்கிறான். விதையை நிலத்தில் ஊன்றியவுடன் அடுத்த நாளே அது பெரிய மரமாகிவிடாது என்ற தெளிவும் பொறுமையும் அவனுக்கு முழுமையாக இருக்கிறது. அந்த முதலீடு நாளுக்கு நாள் வளரும் வரை அவன் தனது ஆசைகளை மனதிற்குள் அடக்கி மிகவும் கட்டுப்பாட்டோடு அதனை கண்காணிக்கிறான். நிலத்தில் விழுந்த சிறு விதை எப்படி தன்னை சுற்றியுள்ள நீரையும் சத்துக்களையும் ஈர்த்து ஒரு பிரம்மாண்டமான மரமாக உருவெடுக்கிறதோ அதேபோல சரியான இடத்தில் விழிப்புணர்வுடன் செய்யப்பட்ட முதலீடும் காலப்போக்கில் பல்கி பெருகி ஒரு மாபெரும் செல்வ விருட்சமாக மாறுகிறது. அந்த மரம் மெல்ல மெல்ல வளர்ந்து தனது கிளைகளை பரப்பிய பின் அது எந்தவிதமான உழைப்புமின்றி பல காலங்களுக்கு பழங்களை கொடுத்து கொண்டே இருக்கும். அறிவாளி அந்த முதலீட்டு மரம் தரும் லாபம் என்னும் சுவையான கனிகளை மட்டுமே ருசிக்கிறானே தவிர ஒருபோதும் தனது சுயநலத்திற்காக அந்த மரத்தை வேரோடு வெட்டி வீழ்த்துவதில்லை. மேலும் அந்த கனிகளில் இருந்து கிடைக்கும் புதிய சிறு விதைகளையும் மீண்டும் மீண்டும் மண்ணில் முதலீடு செய்து தனக்கான ஒரு பிரம்மாண்டமான பணவனத்தையே அவன் சத்தமின்றி உருவாக்குகிறான். பணம் என்பது மனிதர்கள் தங்களின் வாழ்க்கையை எளிதாக்கிக் கொள்வதற்காக உருவாக்கிய ஒரு வெறும் கருவி மட்டுமே. ஆனால் காலம் செல்ல செல்ல இந்த கருவி மனிதனின் மனதை ஆக்கிரமித்து அவனை தனக்கு கீழே ஒரு நிரந்தரமான அடிமையாக மாற்றிவிட்டது. இன்று பெரும்பாலான மனிதர்கள் தங்களை பணத்தின் எஜமானர்கள் என்று பெருமையாக நினைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் உண்மையை ஆழமாக உற்று நோக்கினால் பணம் அவர்களை தனது முழுமையான கட்டுப்பாட்டில் வைத்து ஆட்டுவித்துக் கொண்டிருக்கிறது என்பது புரியும். ஒருவனுடைய மகிழ்ச்சி, அவனது நிம்மதி, அவனது உறவுகள், அவனது அன்றாட முடிவுகள் என அனைத்தையும் அவனது பையில் இருக்கும் பணமே தீர்மானிக்கிறது என்றால் அங்கு மனிதன் வாழவில்லை, மாறாக பணத்தால் ஆளப்படுகிறான் என்பதே நிதர்சனம். ஒருவன் பணத்தை ஆள தவறும்போது அவனது குணாதிசயங்கள் மெல்ல மெல்ல மாறத் தொடங்குகின்றன. பணத்திற்காக எதை வேண்டுமானாலும் செய்யலாம், எந்த எல்லைக்கும் செல்லலாம் என்ற குருட்டுத்தனமான மனநிலைக்கு அவன் தள்ளப்படுகிறான். அவனது சிந்தனை முழுவதும் எப்படி பணத்தை சேர்ப்பது என்பதிலேயே முடங்கி போய் அவனது உண்மையான வாழ்க்கையை அவன் வாழ முழுமையாக மறந்து விடுகிறான். பணம் ஒருவனை ஆளத் தொடங்கும் போது அவனது தூக்கம் பறிபோகிறது. அவனது மனதில் எப்போதும் ஒருவிதமான பதற்றமும் பாதுகாப்பின்மையும் குடிகொள்கிறது. எவ்வளவு செல்வத்தை குவித்தாலும் இன்னும் வேண்டும் என்ற தீராத பசி அவனை அலைக்கழிக்கிறது. தன் குடும்பத்திற்கோ தன் உடல் நலத்திற்கோ நேரம் ஒதுக்காமல் 24 மணி நேரமும் பணத்தை துரதி ஓடும் ஒருவன் கண்களுக்கு தெரியாத ஒரு தங்கச் சங்கிலியால் பிணைக்கப்பட்ட அடிமையே தவிர வேறில்லை. அவனிடம் மலை போல பணம் இருக்கலாம், ஆனால் அந்த பணத்தை அனுபவிக்கும் சுதந்திரமோ மன அமைதியோ அவனிடம் ஒருபோதும் இருக்காது. இதற்கு நேர்மாறாக அறிவாளியான மனிதன் பணத்தை ஒருபோதும் தனது தலையின் மீது ஏற்றி வைத்துக் கொண்டு கொண்டாடுவதில்லை. அவன் பணத்தை தன் கட்டுப்பாட்டிற்குள் ஒரு கீழ்ப்படிதலுள்ள வேலையாளை போல கையாளுவான். அவனது தேவைகள் அவனால் தீர்மானிக்கப்படுகின்றனவே தவிர சமூகத்தின் பகட்டாலோ அல்லது விளம்பரங்களாலோ அல்ல. தன் வருமானத்திற்குள் வாழ பழகி பணத்தை எங்கு எப்படி செலவிட வேண்டும், எங்கு முதலீடு செய்ய வேண்டும் என்ற தெளிவான கட்டளைகளை அவன் தனது விவேகத்தின் மூலம் பணத்திற்கு பிறப்பிக்கிறான். பணத்தை ஆள்வது எவ்வளவு பணம் ஒருவனிடம் மலை போல குவிந்து இருக்கிறது என்பதில் இல்லை, பணத்தின் மீதான ஆதிக்கத்தை அவன் எந்த அளவிற்கு தன் வசம் உறுதியாக வைத்திருக்கிறான் என்பதில்தான் முழுமையாக அடங்கியிருக்கிறது. ஒரு கட்டத்தில் தன்னிடம் உள்ள பணம் முழுவதும் எதிர்பாராமல் பறிபோனாலும் தன்னால் தனது அறிவை கொண்டு இயல்பாக தனது வாழ்க்கையை தொடர்ந்து வாழ முடியும் என்ற அசைக்க முடியாத மன உறுதி கொண்டவனே பணத்தின் உண்மையான எஜமானன்.
பணத்தை வாழ்க்கை பயணத்திற்கான ஒரு வாகனமாக மட்டுமே பயன்படுத்த வேண்டும். பயணம் முடிவதற்குள் அந்த வாகனத்தின் மீதே குருட்டுத்தனமான காதல் கொண்டு அதிலேயே நிரந்தரமாக தங்கிவிடக்கூடாது. ஒருவன் தன் ஆசைகளுக்கு தானே உறுதியான கடிவாளம் இடும்போது பணத்தின் மீதான அவனது தேவையற்ற சார்பு நிலையும் தானாகவே முறிந்து போகிறது. அவனது வாழ்க்கை அவனது சொந்த கொள்கைகளாலும் நேர்மையாலும் மட்டுமே வழிநடத்தப்படுகிறதே தவிர பணத்தின் மாயையான கட்டளைகளால் அல்ல. மனிதன் தன் சிந்தனைகளுக்கும் ஆசைகளுக்கும் முழுமையான எஜமானனாக தன்னை நிலைநிறுத்திக் கொள்ளும் போது பணமும் அவனுக்கு கீழ்ப்படிந்து ஒரு விசுவாசமான சேவகனாக தனது பணியை செவ்வனே செய்யும். செல்வத்தை ஈட்டுவது என்பது ஒரு கலை என்றால் அந்த செல்வத்தை நிலைநிறுத்தி பெருக்குவது என்பது ஆழமான அறிவியல். பெரும்பாலான மனிதர்களின் மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சிக்கு காரணம் அவர்கள் கல்வி நிலை எங்களை விட்டு வெளியேறியவுடன் தங்களின் கற்றல் பயணத்தை முழுமையாக முடித்துக் கொள்வதுதான். ஒருவன் பள்ளி அல்லது கல்லூரியில் கற்கும் கல்வி அவனுக்கு அன்றாட உணவிற்கான ஒரு வேலையை மட்டுமே பெற்றுத்தரும். ஆனால் அவன் சுயமாக தினமும் கற்கும் நிதி சார்ந்த கல்வி மட்டுமே அவனுக்கு பொருளாதார சுதந்திரத்தை பெற்றுத்தரும். உலகம் மிக வேகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. நேற்று அதிக லாபம் தந்த ஒரு முதலீட்டு முறை இன்று முற்றிலும் பயனற்றதாகவோ அல்லது பெரும் நஷ்டத்தை தருவதாகவோ மாறலாம். தேங்கி நிற்கும் குட்டையில் உள்ள நீர் எப்படி விரைவிலேயே மாசடைந்து பயன்படாமல் போகுமோ அதே போல தன்னை தொட்டார்ந்து புதுப்பித்துக் கொள்ளாத ஒருவனின் அறிவும் காலப்போக்கில் அவனது செல்வத்தை சுருக்கி அழித்துவிடும். பணம் சம்பாதிப்பது எப்படி என்று சிந்திப்பதை விட சம்பாதித்த பணத்தை எப்படி மேலாண்மை செய்வது, அந்த பணத்தை எப்படி பல மடங்காக பெருக்குவது என்பதற்கான அறிவை தேடுவதில்தான் ஒருவனுடைய உண்மையான வெற்றி அடங்கியிருக்கிறது. பொருளாதார உலகம் என்பது ஒவ்வொரு நாளும் புதிய தந்திரங்களையும் புதிய சவால்களையும் உருவாக்கிக் கொண்டே இருக்கும் ஒரு மாபெரும் போர்க்களம். இந்த போர்க்களத்தில் வெறும் பழங்கால ஆயுதங்களோடு நிற்பவன் மிக எளிதாக வீழ்த்தப்படுவான். பணவீக்கம் எப்படி செயல்படுகிறது, வரிகள் எப்படி விதிக்கப்படுகின்றன, சந்தை மற்றும் புதிய முதலீட்டு தளங்கள் எப்படி இயங்குகின்றன என்பதை பற்றியெல்லாம் ஒருவன் தொடர்ந்து படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். நிதி சார்ந்த விழிப்புணர்வு இல்லாத மனிதனின் பணத்தை இந்த சமூகம் மிக எளிதாக தந்திரமாக பறித்துக் கொள்ளும். முதலீட்டு ஆலோசனைகளை வழங்குபவர்களும் கவர்ச்சிகரமான மோசடி திட்டங்களும் தங்களின் அடுத்த இரையாக தேடுவது நிதி அறிவில்லாத இத்தகைய மனிதர்களைத்தான். ஒருவன் தன் அறிவில் செய்யும் முதலீடே அவனுக்கு உலகிலேயே மிகச் சிறந்த நிரந்தரமான லாபத்தை தரக்கூடிய ஒரே முதலீடாகும். ஒரு புதிய முதலீட்டை தொடங்குவதற்கு முன்பாக அந்த துறை சார்ந்த அறிவை முழுமையாக வளர்த்துக் கொள்வதற்கு கணிசமான நேரத்தை செலவிட வேண்டும். பணம் என்பது கூர்மையான கத்தியை போன்றது. அதை கையாளும் வித்தையை தொடர்ந்து கற்றுக்கொள்ளாதவனின் கைகளையே அது பதம் பார்த்துவிடும். உங்கள் மூளைக்கு எந்த அளவுக்கு நீங்கள் நிதி சார்ந்த தீனியை தினமும் போடுகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்கள் வங்கிக் கணக்கில் உள்ள பணமும் ஆரோக்கியமாக வளரும். தோல்வியடைந்த மனிதர்களின் அனுபவங்களில் இருந்தும் வெற்றி பெற்றவர்களின் வியூகங்களில் இருந்தும் தினமும் ஒரு புதிய பாடத்தை கற்றுக்கொள்ளும் மனநிலையை வளர்த்துக் கொள்ள வேண்டும். ஒருபோதும் எனக்கு எல்லாம் தெரியும் என்ற மமதைக்குள் ஒருவன் சிக்கிக் கொள்ளக்கூடாது. பணத்தை பெருக்குவதற்கான சூட்சுமங்கள் எந்த புத்தகத்திலோ அல்லது யார் ஒருவரின் போதனையிலோ ஒருபோதும் முற்று பெறுவதில்லை. அது காலத்தின் ஓட்டத்திற்கு ஏற்ப தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கும் ஒரு தொடர் நதி. இந்த நதியின் ஓட்டத்தை புரிந்து கொண்டு அதற்கேற்ப தனது திசையை தினமும் மாற்றிக்கொள்ளும் விவேகம் கொண்டவனே செல்வத்தின் உண்மையான சிகரத்தை தொடர்ச்சியாக தக்க வைக்கிறான். வாழ்க்கை என்பது எந்த நொடியிலும் திசை மாறக்கூடிய ஒரு கணிக்க முடியாத பயணமாகும். அமைதியாக இருக்கும் கடல் திடீரென பேரலையாக மாறுவது இயற்கை. ஒரு விவேகமுள்ள அரசன் போர் தொடங்கிய பின்பு தனது படைகளுக்கு ஆயுதங்களை செய்ய சொல்வதில்லை. எந்த போரும் இல்லாத அமைதி நிலவும் காலத்திலேயே அவன் தனது ஆயுத கிடங்கை தயார் நிலையில் நிரப்பி வைத்துக் கொள்வான். அதுபோலவே மனித வாழ்வில் நோய்களும் வேலை இழப்புகளும் எதிர்பாராத பொருளாதார வீழ்ச்சிகளும் எந்தவிதமான முன்னறிவிப்பும் இன்றி எப்போது வேண்டுமானாலும் இருளில் பதுங்கியிருக்கும் எதிரியைப் போல தாக்கலாம். தாகம் எடுத்த பின்பு கிணறு தோண்ட நினைப்பவன் தண்ணீர் கிடைக்காமல் தாகத்திலேயே துடித்து இறந்து போவான். உங்களுக்கு எவ்வித சிக்கலும் இல்லாத அமைதியான காலகட்டத்தில் நீங்கள் ஈட்டும் வருமானத்திலிருந்து எதிர்பாராத ஆபத்துகளை சமாளிக்கவென்றே ரகசியமாக தனியாக எடுத்து வைக்கப்படும் பணமே உங்கள் வாழ்க்கை போர்க்களத்தின் மிக சிறந்த தற்காப்பு ஆயுதமாகும். பலரும் தங்கள் எதிர்கால முதலீட்டையும் அவசர கால நிதியையும் ஒன்றாகவே நினைத்து குழப்பிக் கொள்கிறார்கள். அவசர கால நிதி என்பது உங்களுக்கு அதீத லாபத்தை தருவதற்காகவோ உங்கள் செல்வத்தை பெருக்குவதற்காகவோ உருவாக்கப்படும் ஒன்று அல்ல. அது உங்களின் தற்போதைய வாழ்க்கை தரம் சரிந்து விடாமல் தாங்கி பிடிப்பதற்காக பாதுகாப்பாக வைக்கப்படும் ஒரு வலுவான கேடயம். நீங்கள் உங்களின் முழு செல்வத்தையும் நிலத்திலோ
அல்லது உடனடியாக பணமாக மாற்ற முடியாத நீண்டகால திட்டங்களிலோ முதலீடு செய்திருந்தால் ஒரு திடீர் மருத்துவ செலவோ அல்லது குடும்ப நெருக்கடியோ வரும்போது அந்த சொத்துக்கள் உடனடியாக கை கொடுக்காது. அவசர கால நிதி என்பது ஒரு வீரன் தன் இடுப்பில் மறைத்து வைத்திருக்கும் குருவாளை போல தேவைப்படும் நொடியில் உடனடியாக கைகளில் கிடைக்கக்கூடிய வகையில் இருக்க வேண்டும். குறைந்தபட்சம் அடுத்த 6 மாதங்கள் முதல் 1 வருடம் வரை உங்கள் குடும்பத்தின் அனைத்து அடிப்படை செலவுகளையும் இந்த வருமானமும் இல்லாவிட்டாலும் சமாளிக்கக்கூடிய அளவிற்கான ஒரு தொகையை தனியாக பிரித்து பாதுகாப்பாக வைத்திருப்பவனே உண்மையான அறிவாளி. கையில் உறுதியான கேடயத்தை வைத்திருப்பவனது நடைக்கும் எந்த ஆயுதமும் இன்றி நிராயுதபாணியாக போர்க்களத்தில் நிற்பவனது நடைக்கும் பெரிய அளவிலான வித்தியாசம் உண்டு. உங்களிடம் இந்த அவசர கால நிதி இருக்கும்போது வாழ்க்கையை எதிர்கொள்ளும் உங்களின் ஆழமான மனநிலையே முற்றிலுமாக மாறிவிடும். நீங்கள் உங்களின் மேலதிகாரியின் நியாயமற்ற கோபத்திற்கு பயப்பட மாட்டீர்கள். சிறு உடல் நலக்குறைவு ஏற்பட்டால் பதற்றமடைய மாட்டீர்கள். தொழிலில் திடீர் நஷ்டம் வந்தாலும் சற்றும் நிலை குலைந்து போக மாட்டீர்கள். அந்த பணம் உங்களுக்கு ஒரு கண்ணுக்கு தெரியாத உளவியல் கவசமாக செயல்பட்டு யாருக்கும் வளைந்து கொடுக்காத ஒரு மாபெரும் தைரியத்தை தரும். இந்த நிதி இல்லாத ஒருவன் சூழ்நிலைகளின் கைதியாக மாறி தன் அன்றாட தேவைக்காக எந்த அவமானத்தையும் சகித்துக் கொள்ளும் அடிமை நிலைக்கு தள்ளப்படுவான். எதிர்பாராத ஒரு பெரும் துன்பம் வரும்போது அவசர கால நிதி கையில் இல்லாதவன் வேறு வழியின்றி தன்னிடம் அதிக வட்டி வசூலிப்பவர்களிடமோ அல்லது எதிரிகளிடமோ சென்று கையேந்த வேண்டி அவல நிலைக்கு ஆளாகிறான். நெருக்கடியான நேரத்தில் கடன் வாங்குவது என்பது தாகத்தை தணிக்கக்கூடிய விஷத்தை குடிப்பதற்கு சமமானது. அது தற்காலிக பிரச்சனையை தீர்க்கலாம், ஆனால் அவனது எதிர்கால நிம்மதியை மெல்ல மெல்ல கொன்றுவிடும். ஒரு மனிதன் அடுத்தவர்களிடம் உதவி கேட்டு தன் கையை நீட்டும் அந்த நொடியிலேயே அவனது சுயமரியாதையும் கரவமும் மண்ணோடு மண்ணாக முழுமையாக அழிந்து விடுகிறது. உலகில் உள்ள அனைத்து செல்வங்களை விடவும் மிக உயர்ந்ததும் ஒருமுறை கை நழுவினால் மீண்டும் எவராலும் விலை கொடுத்து வாங்க முடியாததுமான ஒரே செல்வம் காலம் மட்டுமே. ஒருவன் தன்னுடைய வாழ்வில் இழந்த பணத்தை மீண்டும் கடின உழைப்பால் சம்பாதித்து விடலாம், இழந்த பதவியை மீண்டும் போராடி பெற்று விடலாம், இழந்த கர்வத்தை கூட சரியான தருணத்தில் மீட்டு விடலாம். ஆனால் ஒருமுறை கடந்து போன காலத்தை இந்த உலகத்தின் அத்தனை செல்வங்களை கொடுத்தாலும் ஒரு வினாடி கூட திரும்ப பெறவே முடியாது. காலத்தின் இந்த ஆழமான மகத்துவத்தை புரிந்து கொள்ளாத மனிதன் தன் வாழ்வில் ஒருபோதும் பொருளாதார சுதந்திரத்தை எட்ட முடியாது. பெரும்பாலான மனிதர்கள் பணத்தை மிக கவனமாக எண்ணி செலவு செய்கிறார்கள், ஆனால் தங்களின் பொன்னான நேரத்தை எந்தவிதமான குற்ற உணர்வும் இன்றி மிக சாதாரணமாக வீணடிக்கிறார்கள். நீங்கள் வீணடிக்கும் ஒவ்வொரு நொடியும் உங்கள் எதிர்கால செல்வத்தின் ஒரு பகுதியை நீங்களே நெருப்பு வைத்து கொளுத்துவதற்கு சமம். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் என்பது ஒரு மாபெரும் சக்கரவர்த்திக்கும் வீதியில் ஆதரவின்றி நிற்பவனுக்கும் இயற்கை பாரபட்சமின்றி வழங்கியுள்ள சமமான மூலதனம். அந்த மூலதனத்தை ஒருவன் எப்படி செலவிடுகிறான் என்பதை பொறுத்தே அவனது எதிர்கால தலையெழுத்து தீர்மானிக்கப்படுகிறது. பொருளாதார ரீதியாக காலத்தை அணுகும்போது நேரம் என்பது வெறும் கடிகார முட்களின் நகர்வு மட்டுமல்ல, அது செல்வத்தை பல மடங்காக பெருக்கும் ஒரு மாபெரும் மந்திரக்கோல். சேமிப்பையும் முதலீட்டையும் பொறுத்தவரை நீங்கள் எவ்வளவு தொகையை முதலீடு செய்கிறீர்கள் என்பதை விட எவ்வளவு சீக்கிரம் அதனை தொடங்குகிறீர்கள் என்பதுதான் மிகப்பெரிய வித்தியாசத்தை உருவாக்குகிறது. இன்று நீங்கள் வீணடிக்கும் ஒவ்வொரு நாளும் முதலீட்டின் மூலம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய கூட்டு வட்டியின் அபரிமிதமான லாபத்தை உங்களை விட்டு நிரந்தரமாக பறித்துக் கொண்டிருக்கிறது. நாளை பார்த்துக் கொள்ளலாம், அடுத்த மாதம் சேமிக்க தொடங்கலாம் என்று காலத்தை கடத்தும் ஒவ்வொரு மனிதனும் தனக்கு தானே மிகப்பெரிய பொருளாதார துரோகத்தை செய்து கொள்கிறான். காலம் என்பது யாருக்காகவும் எதற்காகவும் காத்திராமல் ஓடிக்கொண்டே இருக்கும் ஒரு நதி. அந்த நதியில் சரியான நேரத்தில் தனது படகை செலுத்துபவன் மட்டுமே செல்வத்தின் மறுகரையை சென்றடைகிறான். நேரத்தை வீணடிப்பதென்பது வெறும் சோம்பேறித்தனத்தின் வெளிப்பாடு மட்டுமல்ல, அது ஒருவனின் அறியாமையின் உச்சக்கட்டம். நீங்கள் ஒரு நாள் முழுவதும் உழைக்காமல் ஒரு வெட்டி பேச்சிலோ அல்லது பயனற்ற கேளிக்கைகளிலோ ஈடுபடுகிறீர்கள் என்றால் அந்த நாளில் நீங்கள் எதையும் புதிதாக சம்பாதிக்கவில்லை என்பது மட்டுமல்ல உண்மை. அந்த நேரத்தில் நீங்கள் ஈட்டியிருக்கக்கூடிய செல்வத்தையும் சேர்த்து இழக்கிறீர்கள் என்பதே நிதர்சனம். அறிவாளியான மனிதன் ஒவ்வொரு நாளையும் ஒரு வெற்று செக்காக பார்க்கிறான். அதில் அவனது உழைப்பையும் சிந்தனையையும் நிரப்பி அதனை பெரும் மதிப்பாக மாற்றுகிறான். காலத்தின் மதிப்பை உணர்ந்தவன் ஒருபோதும் தேவையில்லாத மனிதர்களுடனோ எந்த பயனும் தராத விவாதங்களிலோ தன் நேரத்தை செலவிட மாட்டான். தன் இலக்கை நோக்கிய பயணத்தில் ஒவ்வொரு நொடியையும் எப்படி சரியாக பயன்படுத்துவது என்ற விழிப்புணர்வு அவனிடம் எப்போதும் எரிந்து கொண்டே இருக்கும். இளமை காலம் என்பது இயற்கை நமக்கு வழங்கியிருக்கும் எல்லையில்லாத ஆற்றல் கொண்ட ஒரு பொற்காலம். அந்த பொற்காலத்தை தற்காலிக இன்பங்களுக்காக தொலைத்துவிட்டு முதுமையில் வருந்துபவனின் நிலை
மிகவும் இருண்டது. உங்களின் ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் ஒரு விலையை நிர்ணயம் செய்து பழகுங்கள். அந்த விலைக்கு குறைவான எந்த ஒரு செயலுக்கும் உங்கள் நேரத்தை ஒருபோதும் விற்கக்கூடாது. ஒரு செயலில் இறங்கும் முன் இந்த செயலுக்காக செலவிடப்படும் நேரம் எதிர்காலத்தில் எந்த வகையான லாபத்தை அல்லது அறிவை திருப்பி தரப்போகிறது என்ற கணக்கீட்டை மனதிற்குள் நடத்துவதே காலத்தை வெல்லும் தந்திரம். மனிதன் தன் வாழ்வில் அடையும் பெரும்பாலான துன்பங்களுக்கு அவனது உண்மையான வறுமை ஒருபோதும் காரணமல்ல. தன்னை விட வசதியாக இருப்பவர்களோடு தன்னை தொடர்ந்து ஒப்பிட்டு பார்க்கும் அவனது பலவீனமான மனப்பான்மையே இதற்கு முழுமையான காரணமாகும். உலகில் ஒருவன் தனக்கு தேவையான அடிப்படை வசதிகளோடு நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கும் வரை அவன் நிச்சயமாக ஏழை இல்லை. ஆனால் அவனது அண்டை வீட்டுக்காரர் ஒரு புதிய வாகனத்தை வாங்கும் போதோ அல்லது அவனது உறவினர் ஒரு பெரிய மாளிகையை கட்டும் போதோ அவனது மனதிற்குள் தான் ஏழை என்ற ஒரு மாயையான உணர்வு அவனையும் அறியாமல் ஆழமாக விதைக்கப்படுகிறது. தன்னிடம் உள்ளவற்றிற்காக நன்றி கூறி திருப்தி அடைவதை விட்டுவிட்டு அடுத்தவர்களிடம் உள்ளதை பார்த்து பெருமூச்சு விடும் அந்த இருண்ட நொடியில்தான் ஒரு மனிதனின் உண்மையான வறுமை தொடங்குகிறது. ஒப்பிட்டு பார்த்தல் என்பது மனிதனின் நிம்மதியை அடியோடு குடித்து அவனது சிந்தனையை மழுங்கடிக்கும் ஒரு கொடிய உளவியல் நோயாகும். சமூகத்தின் பார்வையில் ஒருவன் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் தன்னை விட அதிக செல்வம் படைத்த வேறொருவனோடு தன்னை ஒப்பிட்டு பார்க்கும் வரை அவன் ஒரு பரம ஏழையாகவே தன்னை உணர்வான். இந்த ஒப்பீடு என்னும் முடிவற்ற ஓட்டப்பந்தயத்தில் ஒருபோதும் எந்த மனிதனாலும் இறுதி வெற்றியை அடைய முடியாது. ஏனென்றால் நீங்கள் எவ்வளவு கடுமையாக உழைத்து வாழ்க்கையில் மேலே சென்றாலும் அந்த புதிய இடத்திலும் உங்களுக்கு மேலே எப்பொழுதும் யாரோ ஒருவர் இருந்து கொண்டேதான் இருப்பார். மற்றவர்களின் பகட்டான வாழ்க்கையை ஒரு அளவுகோலாக வைத்து உங்கள் சொந்த வாழ்க்கையை எடை போடத் தொடங்கினால் உங்களின் சுயமரியாதையும் நிம்மதியும் தன்னம்பிக்கையும் கொஞ்சம் கொஞ்சமாக சிதைக்கப்பட்டுவிடும். மற்றவர்களின் வெற்றி உங்களுடைய தனிப்பட்ட தோல்வி அல்ல என்ற அடிப்படை இயற்கை உண்மையை மனம் முழுமையாக உணராதவரை நீங்கள் எவ்வளவு பிரம்மாண்டமான செல்வத்தை அடைந்தாலும் அந்த செல்வம் உங்களுக்கு ஒரு சிறு துளி உண்மையான மகிழ்ச்சியை கூட தராது. அடுத்தவர்கள் என்ன வைத்திருக்கிறார்கள் என்பதை திருட்டுத்தனமாக பார்ப்பதை விட நேற்று நீங்கள் எப்படி இருந்தீர்கள், இன்று உங்களின் சொந்த வாழ்க்கை தரம் எந்த அளவு முன்னேறி இருக்கிறது என்று உங்களோடு மட்டுமே நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க பழக வேண்டும். உங்களின் கடந்த காலத்தோடு உங்களை நேர்மையாக ஒப்பிடுவது உங்களின் தொடர்ச்சியான வளர்ச்சிக்கான ஆக்கப்பூர்வமான உந்துதலை தரும். ஆனால் அடுத்தவர்களோடு ஒப்பிடுவது உங்களை ஒருபோதும் மீள முடியாத கொடிய தாழ்வு மனப்பான்மைக்குள்ளேயே நிரந்தரமாக தள்ளிவிடும். உண்மையான மற்றும் நிரந்தரமான செல்வம் என்பது வங்கிக் கணக்கில் தூங்கும் எண்களிலோ உடுத்தும் விலையுயர்ந்த ஆடைகளிலோ அல்லது வாழும் பிரம்மாண்டமான கட்டிடங்களிலோ இல்லை. அது ஒரு மனிதனின் சலனமற்ற மன அமைதியில்தான் முழுமையாக குடிக்கொண்டிருக்கிறது. உள்ளதை கொண்டு எந்தவிதமான பேராசையும் இன்றி மனநிறைவோடு வாழ கற்றுக்கொண்டவனே இந்த உலகின் மாபெரும் சக்கரவர்த்தி. அவனுக்கு அடுத்தவர்களின் வீழ்ச்சி தேவைப்படுவதில்லை. அடுத்தவர்களின் ஆடம்பரமான செல்வம் அவன் கண்களை உறுத்துவதில்லை. அவன் தனது சொந்த வாழ்க்கை பயணத்தின் மீதும் தனது நேர்மையான உழைப்பின் மீதும் மட்டுமே தனது முழுமையான கவனத்தை குவிக்கிறான். ஒருவனுக்கு வெளியுலகில் எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யம் இருந்தாலும் அவனது மனதிற்குள் நிம்மதி என்னும் ஒற்றை விளக்கு எரியவில்லை என்றால் அந்த சாம்ராஜ்யத்தால் ஒரு சிறு பயனும் இல்லை. தனக்கு சொந்தமில்லாத போலியான பகட்டான வாழ்க்கையை நோக்கி மூச்சிறைக்க ஓடுவதை நிறுத்திவிட்டு தன்னிடம் இருப்பதை மனதார கொண்டாட தொடங்கும் நொடியில்தான் மனிதன் உண்மையான சுதந்திர காற்றை சுவாசிக்கிறான். எவன் ஒருவன் தன்னை எந்த மனிதனோடும் ஒப்பிட்டு பார்க்காமல் தன் வழியில் ஒரு கம்பீரமான சிங்கத்தைப் போல தனித்து பயணிக்கிறானோ அவனை வறுமை என்ற சொல்லால் ஒருபோதும் தீண்டவே முடியாது. மதிப்பிற்குரிய சபையோரே, இந்த நீண்ட உரையின் இறுதிக்கு நாம் வந்துவிட்டோம். இவ்வளவு நேரம் நாம் சிந்தித்த அத்தனை கருத்துக்களின் சாராம்சமும் ஒன்றே ஒன்றுதான். வெறும் உடலை மட்டும் வருத்தி வாழ்நாள் முழுவதும் கழுதையைப் போல உழைப்பதை இன்றோடு நிறுத்துங்கள். உங்கள் வியர்வையை விட உங்கள் சிந்தனைக்கு அதிக மதிப்பு கொடுங்கள். தேவையற்ற ஆசைகளை கட்டுப்படுத்தி கடன்களை அறவே ஒழித்து அறவழியில் சேர்த்த சிறு தொகையையும் விழிப்புணர்வுடன் முதலீடு செய்யுங்கள். பணம் உங்களுக்கு எஜமானன் அல்ல, அது உங்களுக்கு சேவை செய்ய காத்திருக்கு. ஒரு விசுவாசமான போர்வீரன் என்பதை எப்போதும் ஆழமாக நினைவில் கொள்ளுங்கள். மற்றவர்களோடு உங்களை ஒப்பிடுவதை முற்றிலுமாக நிறுத்திவிட்டு உள்ளதை வைத்து திருப்தியோடு வாழும் கலையை கற்றுக்கொண்டால் வறுமை என்ற சொல்லுக்கே உங்கள் வாழ்வில் இனி இடமிருக்காது. நீங்கள் உறங்கும் நேரத்திலும் உங்கள் பணம் உங்களுக்காக ஓய்வின்றி உழைக்கத் தொடங்கும் அந்த நாளே உங்களின் உண்மையான சுதந்திர நாளாகும். அந்த சுதந்திரத்தை நோக்கி இன்றே உங்களின் முதல் அடியை விவேகத்துடன் எடுத்து வையுங்கள். பணத்தின் உண்மையான மதிப்பையும் காலத்தின் மகத்துவத்தையும் உணர்ந்து
நீங்கள் இன்றிலிருந்து தொடங்கும் இந்த புதிய பொருளாதார பயணம் உங்களுக்கு சிறந்த சேமிப்பையும் லாபகரமான முதலீட்டையும் தந்து உங்களின் எதிர்காலத்தை பல மடங்கு பாதுகாப்பானதாக மாற்ற வேண்டும். நீங்கள் அனைவரும் எவ்வித பொருளாதார தடங்களுமின்றி முழுமையான மன அமைதியுடனும் நிதி சுதந்திரத்துடனும் வாழ எனது உளப்பூர்வமான நல்வாழ்த்துக்கள். வெற்றி உங்கள் வசப்படட்டும். இந்த உலகத்தின் மிகச் சிறந்த பொக்கிஷமான உங்களின் நேரத்தை எனக்காகச் செலவிட்டு காலத்தால் அழிக்க முடியாத இந்த பொருளாதார உண்மைகளை இவ்வளவு நேரம் மிகுந்த பொறுமையுடனும் ஆழ்ந்த கவனத்துடனும் செவி மடுத்த உங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். விவேகத்துடன் உழைப்போம், செல்வத்தை வெல்வோம். நன்றி, வணக்கம்.